நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த வருஷத்தில் தொடக்கத்திலிருந்து இந்த ஒரு 10 மாதங்கள் வரைக்கும் 11 மாதங்கள் வரைக்கும் அநேக பலவீனங்கள் போராட்டங்கள். இது ரொம்ப உண்மையாலுமே பிரைவேட், நான் வந்து கவர்மெண்ட் தான் போய் பார்ப்பேன், கவர்மெண்ட் தான் பார்ப்பேன். ஆனாலும் ஒவ்வொரு வேலையும் வரும்போது கர்த்தருக்கு என்னால் முடிஞ்ச அளவு பொருத்தனை செய்வேன். ஆனாலும் எனக்கு ஒரு தடவை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கையும் காலம் ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி இந்த வாயெல்லாம் இழுத்துருச்சு. ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ஆனால் பாஸ்டர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜோம் பண்ணாங்க இங்கேருந்து. அவன் எல்லாம் பையன் காரணம் ரெடி பண்ணி நம்ம உடனே எங்கேயோ போகணும், எந்த ஹாஸ்பிட்டல் போச்சு 2 பேர் மாற்றி மாற்றி பேசினாங்க. ஆனால் எனக்குள்ள இது ஒரு போராட்டம் மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் கூட ஆண்டு சமூகத்தில் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் அதிர்ந்து விழித்து பாதுகாத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போராட்டம் வரும். நம்ம இருக்கலாமா, இவ்வளோ நாள் 35 வருஷமா வாழ்க்கையில ரொம்ப நீதிய பொறுமையும் சாந்தமா கடைசி விசுவாசம் வந்து இது அப்படியே ஜீவனுக்கு போற அளவுக்கு போராட்டம், பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரம் மலைப்பாட வர பிரச்சனை பணி பண்ண மாத்தினார். அது மட்டும் இல்ல என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒரு பாடுகளும் உபத்திரம் வரும்போது நான் ஒன்று நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவர் எனக்கு எந்த குற்றங்கள் குறை இருக்கு. ஏன்னா ஆண்டோட பிள்ளை விசுவாசம் ஏதாவது வாயினால நாவுனால ஏதோ காரியங்களை அவர் பிடிக்காத காரியம் பேசியிருக்கோம் செஞ்சிருக்கோன்னு ஆண்டோட அறிக்கை இடும்போது இந்த கடைசி மாதம் வந்து ஆண்டோட வாழ்க்கை அநேக காலம் பேசி வாழ்க்கையே மாற்றிருக்காரு. சில காரியங்கள் பேச்சு கத்தி பிடிக்காத காரியத்தெல்லாம். அது மட்டும் 2 பிள்ளைகள் டிரைவரா இருக்க அப்படின்னால அநேக வெகு தூரம் போவாங்க. ஏன்னா இந்த ஜனவரி 25 தொடக்கத்திலேருந்து எத்தனையோ பேர்த்த நம்ம பார்த்தோம், ஆக்சிடென்ட் வீட்டு பக்கத்திலே பார்த்தோம். அநேக விபத்துகள் சதி நாசமாகும். என் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிள்ளைக்கு பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் கிருபையா இருக்கிறதுக்காக